வணக்கம். நான் டாக்டர் ஹரிகரன், டைரக்டர் தென்றல் ஐஏஎஸ் அகாடமி, காரைக்குடி. ஸோ இந்த டிட்பிட் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப முக்கியமாக என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, டெல்லியில் செங்கோட்டையில் கடந்த வாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாம் பிளாஸ்ட் அப்படிங்கிறது நடந்தது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த பாம் பிளாஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை யார் விசாரித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா NIA அப்படிங்கிறது. அப்போ இது NIA அப்படிங்கிறது அதோட எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது என்ன, அது எந்த வருடம் ஏற்படுத்தப்பட்டது, அது எதற்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான கூடுதல் தகவல்கள் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ அப்கமிங் வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளையும் ப்ரிலிம்ஸில், மெயின்ஸில், இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய ஒரு தகவல் அப்படிங்கிறது தான் இந்த NIA அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இந்த NIA அப்படின்னா நான் சொன்னேன், இது வந்து நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இது எந்த வருஷம் சார் ஏற்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தா 2000ல் ஏற்படுத்தினாங்க. 2000 அப்படிங்கிறதுல தான் ஏற்படுத்தினாங்க இந்த NIA அப்படிங்கிறது. ஸோ இதற்கான ஆக்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட் இருக்கு. நேஷனல் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆக்ட் அப்படின்னு சொன்னாவே 2008. அப்போ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, ஸோ வென் இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் அப்படின்னு சொல்லி பார்த்தா 2000. ஸோ இதோட ஆக்ட் அப்படின்னு பார்த்தா 2008 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதோட டைப் என்ன, இது கான்ஸ்டிடியூஷனலா, நான் கான்ஸ்டிடியூஷனலா, அல்லது ஸ்டாச்சுட்டோரியா ஆர் நான் ஸ்டாச்சுட்டோரியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டாச்சுட்டோரி கவுண்டர் அப்படிங்கிறது தான். ஸோ சென்ட்ரல் ஸ்டாச்சுட்டோரி கவுண்டர் டெரரிசம் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த NIA அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக நம்ம தேசத்தில் நடைபெறக்கூடிய அத்துணை இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குற்றங்கள் அப்படிங்கிறத பற்றி விசாரிப்பாங்க. ஸோ இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படிங்கிறது இது ஆரம்பிக்கப்பட்டது 2000ல். இதோட ஆக்ட் அப்படி பார்த்தா 2008ல். இது வந்து ஒரு சென்ட்ரல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டாச்சுட்டோரி கவுண்டர் டெரரிசம் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஒய் இட் வாஸ் கிரியேட்டட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் இது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம்டு ஆஃப்டர் தி 26 அந்த 11 அப்படிங்கிற மாதிரி மும்பை டெரர் அட்டாக்ஸ். ஸோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் 2008ல் மும்பை அப்படிங்கிற அட்டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து நடந்துச்சு அப்படிங்கிறது. அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக இது வந்து அந்த டெரர் ரிலேட்டட் அஃபென்சஸ் இன் தி நேஷனல் லெவல் அப்படிங்கிறது. நேஷனல் லெவல்ல ஒரு இம்பாக்டான ஒரு மும்பை குண்டுபிடிப்பு அப்படிங்கிறது நடந்தது இல்லையா. அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் அந்த NIA அப்படிங்கறத ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து தொடர்ச்சியாக நம் நாட்டில் நடைபெறக்கூடிய அத்துணை அந்த மாதிரி டெரரிஸ்ட் அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் அவங்க வாட்ச் பண்ணிட்டு அதற்கான இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியா இருந்துட்டு இருக்காங்க. இது 2008 அப்படிங்கிறதுல இந்த ஆக்ட் வந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா. அது 2019 அப்படிங்கறதுல என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. 2019 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல ஒரு முக்கியமான கீ சேஞ்சஸ் என்ன சார் அப்படின்னு சொன்னா, NIA அப்படிங்கிற இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கேன் இன்வெஸ்டிகேட் கிரைம்ஸ் அவுட் சைட் இந்தியா அப்படிங்கிற மாதிரி. இது வந்து இந்தியாவை தாண்டி அவுட் சைட் இந்தியாவிலையும் இந்த மாதிரியான கிரைம்ஸ் நடந்துச்சுன்னா அதையும் விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2019 அப்படிங்கிறத இதுக்கான அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்ரூவலும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிடு. வேற என்ன சார் கூடுதல் தகவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆடட் மோர் அஃபென்சஸ் டு தி ஷெட்யூல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹியூமன் டிராஃபிக்கா இருக்கலாம், ஆர் சைபர் டெரரிசமா இருக்கலாம், சைபர் டெரரிசமா இருக்கலாம், ஹியூமன் டிராஃபிக்கிங்கா இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களையும் NIA விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்காக அவங்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஏஜென்சி பவர்ஸ் ஆஃப் சர்ச், சீசர் அண்ட் அரெஸ்ட். அந்த மாதிரி சர்ச் பண்றதுக்கு, சீசர் பண்றதுக்கு, அரெஸ்ட் பண்றதுக்கான எல்லா வலிமைகளும் இந்த NIA அப்படிங்கிறது பெற்றிருக்கிறது. இந்த வீடியோல NIA அப்படிங்கிற நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டது 2000. இதோட ஆக்ட் வந்து 2008. இது அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்டது 2019 அப்படிங்கிறது. மும்பை குண்டுவெடிப்பு 2008 அப்படிங்கிறது நடந்ததுக்கு பிறகு இது நடந்து வந்திருக்கிறாங்க. இது இந்தியாவை மாத்திரம் இல்ல, இந்தியாவை தாண்டி வெளியில பார்டர்ல பியாண்ட் த நேஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இது விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது மாதிரி ஹியூமன் டிராஃபிக்கிங் விசாரிக்கலாம், சைபர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சைபர் அந்த மாதிரி டெரரிசம் அந்த மாதிரி கிரைம்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் விசாரிக்கக்கூடிய முழு பவர்ஃபுல்லான ஒரு ஏஜென்சி அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். இது உங்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கு, மெயின்ஸுக்கு, இன்டர்வியூக்கு எல்லாருக்கும் பயன்படும். தேங்க்யூ ஸோ மச்.